செபிக்கிறோம். மற்றவர்களுக்காக செபிக்கிறோம். ஒவ்வொருடைய பிரயாணங்களையும் வாய்ப்பு பண்ணி ஆண்டவரே பத்திரமாக வந்து பத்திரமாக தன்னுடைய இல்லங்களுக்கு திரும்பி செல்ல என் தேவன் இறக்கம் பாராட்ட வேண்டும். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம். பரிசுத்தம் உள்ளவர்களே. ஆமென். நம்பிக்கையின் கீதங்கள் என்ற புத்தகத்திலிருந்து பாடல் புத்தகத்திலிருந்து நம்ம இருக்கிறோம். வருவாய் பெருமையை விளைக்கிறோம். பக்கம் 126 வருவாய் தருணமிதுவே அழைக்கிறாரே வல்ல ஆண்டவர் இயேசு வந்தே. வருவாய் தருணமிதுவே அழைக்கிறாரே வல்ல ஆண்டவர் இயேசு வந்தே. வாயெல்லாம் Hallelujah.
இயேசு உங்கள் அன்பு எத்தனை பெரியது, ஆகாயம் பூமி ஆலயங்கள் பெரியது என்ற பாடலை நாம் பாடும். 75வது பாடல், அதே நம்பிக்கையின் வீரர்கள் என்ற பாடல் புத்தகத்திலே 75வது பாடல். இயேசு உங்கள் அன்பு எத்தனை பெரியது, ஆகாயம் பூமி மலை ஆணிகளுக்கு எல்லாம் பெரியது என்ற பாடலை நாம் பாடுவோம். போற்றி துதிப்போம் தேவதேவனை என்ற 26வது பாடல் நாம் பாடுவோம். அதே நம்பிக்கைகள் பக்கம் 115வது பக்கம், பேஜ் நம்பர் 114, சாங் நம்பர் 76. போற்றி துதிப்போம் தேவதேவனை. இது உற்சாகத்தோடு ஆண்டவர் செய்த நன்மைகளையும் நமக்கு செய்த அதிசயங்களையும் நாம் நினைத்து ஆண்டவரை உயர்த்தி பாடி மகிமைப்படுத்தும்படியாக 76வது பாடல்.
இசையாலே இயேசுவை பாடுவோம். இந்த 23வது பாடல். நல்லவர் அவர் செய்த நன்மைகளை நாள்தோறும் நாம் பாடுவோம் என்ற உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவர் செய்த நன்மைகளை, அவர் செய்த அற்புதங்களையும் அதிசயங்களையும் உணர்ந்தவர்களாக நாம் பாடுவோம். அதற்காக இதன் பாடலை நாம் பாடி அவர்களை 23வது இசையாலே இயேசுவை பாடுவோம். இசையாலே இயேசுவை பாடுவோம். நாம் யாரும் உற்சாகமாகவும் இசையாலே இயேசுவை பாடுவோம். இசையாலே இயேசுவை பாடுவோம். நாள்தோறும் பாடுவோம். நல்லவர் அவர் செய்த நன்மைகளை நாள்தோறும் பாடுவோம். இசையாலே இயேசுவை பாடுவோம். இசையாலே இயேசுவை பாடுவோம். எல்லோருக்கும் தெரிந்த ஒரு பாடல். நான் தெரியாத மலையாள பாடல் சரி, உற்சாகமாக பாடுவோம். இசையாலே இயேசுவை பாடுவோம். இசையாலே இயேசுவை பாடுவோம். நல்லவர் அவர் செய்த நன்மைகளை நாள்தோறும் பாடுவோம் என்று உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நாம் உணர்ந்து இந்த பாடலை நாம் பாடுவோம். இசையாலே இயேசுவை பாடுவோம். இசையாலே நல்லவர் செய்த நன்மைகளை நாள்தோறும் பாடுவோம். நல்லவர் அவர் செய்த நன்மைகளை நாள்தோறும் பாடுவோம். இசையாலே
நம்முடைய உள்ளத்தின் ஆழத்தில் இருந்தவர்களுக்கு நாம் நன்றி செலுத்துகிறோம். நிச்சயமாக ஆண்டவர் நம்ம என்ன செய்வார்? ஆசீர்வதிப்பார். அப்படி ஆசீர்வாதத்துக்காக தான் நம்ம என்ன செய்வோம்? ஒரு துணிக்கு மாறுவோம். துணிக்கு பயப்படக்கூடிய நீங்க எப்படி எவ்வளவு தூரம் உயர்த்தி துணிக்கு மாறுகிறோம், அப்பொழுது சிறை சாலையிலே கதவுகள் திறக்கப்படும், உழைக்கப்படும். இரும்பு சங்கிலினால் கட்டப்பட்ட இரும்பு சங்கிலிகள் என்ன செய்யப்படும்? கட்டிகள் அமைக்கப்படும். நம்ம படிச்சிருக்கோம், நம்ம பயப்படணும். சரிங்களா? அதனால ஆண்டவரை நாம் உற்சாகமாக பாடி மகிமைப்படுத்துவோம். கர்த்தர் யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. இப்பொழுது நாம் இந்த ஓய்வு நாளில் ஆரம்ப ஆராதனைகளாக நாம் கடந்து செல்கிறோம். நிறைய இருக்குது. உட்கார முடியாது, அமர முடியாத நாம் கேட்டுக்கொள்கிறோம். கர்த்தர் நாமே ஆசீர்வதிப்பார்.
Thank you.
கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவரை கடந்த நாட்கள் முழுவதுமாக சுகபத்திரமாக பாதுகாத்து இந்த பரிசுத்தமான மனமகிழ்ச்சியான ஓய்வுக்கான சாயங்காலம் வேலையிலே ஆரம்ப வேலையிலே திருச்சபை சுவாச பிள்ளைகளாகிய நாம் யாருமாக ஒன்றாக கூடி அவரை துதித்து மகிமைப்படுத்தவும் அவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளவும் இந்த நாளில் நாம் கூடி வந்திருக்கோம். கூடி வந்திருக்க உங்கள் ஒவ்வொருவரையும் அந்த இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நான் வாழ்க்கையை வரவேற்கின்ற மகிழ்ச்சிகளே. விசேஷமாக இந்த நாளிலும் அநேக விருந்தினர்கள் நடந்து இருப்பதற்கு இந்த மகிழ்ச்சியை நம்முடைய தென்னிலக்கு உண்மையினுடைய தலைவர் பாஸ்டர் டேனியல் தேவதாஸ் அவர்கள் நடந்திருக்கிறார்கள். முதலாக இந்த அடையாளத்தை வந்திருக்கிறார்கள். நான் நினைக்கிறேன் அவர்களை கருத்தாமே ஆசிரியர்கள் பிராணத்திலே ஆண்டவர் கூட இருந்து இந்த அழைத்து வந்திருக்காய் நன்றி செல்கிறேன். அதுபோல நம்முடைய பொருளாளர் தென்னிலக்கு பொருளாளர் மிஸ்டர் எஸ் டி மோகன் அவர்கள் நடந்திருப்பதற்கு இந்த மகிழ்ச்சி நம்முடைய துணை செயலாளர் ஒய் டேவிட் அவர்கள் வந்திருக்கிறார்கள். அவர்களும் நம்முடைய தென்கிழக்கு ஒன்றியத்தினுடைய தலைவராக அவர்கள் வந்திருக்கிறார்கள். அவர்களையும் நாங்கள் வாழ்க்கை வரவேற்பதை பதிவு செய்கிறேன். அதே போல ஜோசப் தேவதாஸ் சார் அவர்களும் ஒன்றியத்திலிருந்து வந்திருக்கிறார்கள். அவர்களையும் நாம் வாழ்க்கை வரவேற்பதை. அது மாத்திரமல்ல நம்முடைய திருச்சபையிலும் திருச்சி மாவட்டத்தை சார்ந்த இந்த பகுதியில் இருக்கக்கூடிய திருச்சபை கிளைகளும் வந்திருக்கிறீர்கள். இந்த சுதந்திரம் திருச்சபையுடைய 50வது ஆண்டு நிறைவு விழாவிலே கலந்து கொள்ளத்தக்கதாக ஆண்டுகளை துதித்து ஆடி கைமைப்படுத்தும்படியாக யாரும் வந்திருக்கிறீர்கள். பள்ளி முதல்வர்கள் வந்திருக்கிறீர்கள். அவர்கள் யாவையும் கூட நான் திருச்சபை சார்பாக வாழ்க்கை சொல்கிறேன். இப்பொழுதுமாக ஆண்டவரை நாம் குறித்து மாறும்படியாக இந்த ஓய்வு நாளின் ஆரம்ப ஆராதனையிலே ஆரம்ப கீதமாக 430வது பாடலை பாடுவோம். சீயோன் இனிய கீதத்தில் உள்ள 430வது பாடல் நாம் யாருமாக எழுதி நம்முடைய மாநில புத்தகத்தில் உள்ள 430வது பாடலை நாம் பாடுவோம். ஓய்வு நாளின் ஆசரிப்பை உண்மையாய் பெறுவோம், உண்மையாய் கொள்வோம், கன நன்மையை பெறுவோம். இந்த பாடலை ஓய்வு நாளின் ஆசரிப்பை உண்மையாய் கொள்வோம், உண்மையாய் கொள்வோம், நன்மையை பெறுவோம். ஓய்வு நாளின் ஆசரிப்பை உண்மையாய் கொள்வோம், ஆவிவர சொல்ல
நாமும் இந்த வண்ணமாக பயன்படுத்துவதை விட இந்த சராசரத்தை குறித்த தேவனை நோக்கி நாம் பிரார்த்தனை செய்வோம். ஆரம்பத்தில் நம்முடைய கேட்கணும் ஓய்வான காரணமாக இருக்கிற எங்கள் அன்புக்காக ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நேரமும் ஒவ்வொருவரும் எங்களை பாதுகாத்து அனைத்தினமும் யோசித்து ரசிக்கிறதற்காக நமக்கு போராட சோதனையா தலைவர்களான 30ஆம் ஆண்டு தொழிலாளர்களுக்காக தலைவர்களும் மற்றும் பல விசுவாச மக்களும் என்பதற்காக நமக்கு போராட சோதனை ஏறெடுத்திருக்கிறார். நாங்கள் விசுவாசத்தில் பலம் கொண்டு மற்றொரு சாட்சியாக வாழ உங்களை துதிக்கவும் தோற்றிக்கவும் உங்களை கற்பனைகளுக்கு கீழ்ப்படைந்து நடக்கக்கூடிய வளமை கொண்டு எங்கள் அனைவருக்கும் சமாதானமும் அன்பையும் கட்டளையிட வேண்டுமா மேற்கொண்டும் மாறாதிருக்கிற இந்த இயேசு கிறிஸ்துவினாய் கொண்டாடுகிறோம். ஜீவனுள்ளதாக இந்த வேலையும் ஒரு விசேஷமான சிறுவன் ஜோதிட மக்கள் நமக்கு விசேஷமாக பூர்வாளர்களுக்கு சொல்லிவிட்டு சிறுவன் அவர்கள் அதிலே ஒரு விசேஷமாக
சிவன்தாஸ் சபை யூதனுக்கு நீ எழுத வேண்டிய என்ன? நீ மரண வரைக்கும் உண்மையாயிரு. உனக்கு பிரச்சனைகள் வரும், சாவுகள் வரும், உபத்திரவங்கள் வரும். உபத்திரவப்படுவீர்கள் ஆனாலும் நீ மரண வரைக்கும் உண்மையாயிரு என்று சொல்லுவாய். கிறிஸ்துவுக்குள்ளாக கிறிஸ்துவின் விசுவாசத்திற்குள்ளாக நாம் சாட்சி பகவதியாக கருத்து இருக்கிற ஒரு மாதிரியான அருமையான சிறுவனங்களை சேவனாமை ஆசீர்வதிப்பார்கள். உண்மையாகவே ஒரு ஆசீர்வாதமான ஒரு நாவல் சிவன்தாஸ் ஆசீர்வாதம். இந்த வேலையிலும் காணிக்கைக்கான நேரம் முதலாவது தேவனுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நீண்ட நாட்களாக என்னுடைய ஆலயத்திற்கு யூனியனிலிருந்து வர வேண்டும் என்று எனக்கு ரொம்ப நாட்களாக ஆசை. அதை வருவது ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நேரமும் பார்க்கின்ற பொழுது என்னுடைய யூனியன் தலைவரிடமும் செயலாளரிடமும் பொருளாளரிடம் நான் கோரிக்கை வைத்துக் கொண்டே இருந்தேன். வருகிறேன்னு சொன்னாங்க. ஆனா கிட்டத்தட்ட ஒரு வருஷம் 2 வருஷம் வரல. ஆனா இப்ப கடவுள் என்ன பண்ணா 50 வருஷத்தை முடித்து 51வது வருஷத்துல அடியெடுத்து வைக்கின்ற போது அந்த விழாவை நடத்தி அவர்கள் வர வேண்டும் என்பது என்னுடைய விருப்பமாக இருந்தது. அதை விட என்னுடைய விருப்பம் என்னன்னா, ஒவ்வொரு நாளும் ஜெபம் பண்ணும்போது கடந்த நாட்கள் ரொம்ப இக்கட்டான சூழ்நிலையோட ஜெபம் பண்ணும் பொழுது ஆலயம் நிரம்பி வழிய வேண்டும். ஆண்டவரே, நான் பார்க்க இப்ப ஏற்கனவே பாக்குறப்ப இந்த சேரெல்லாம் என்ன பண்ணா எப்படியா இருக்கும். ஆனா உட்காந்து எத்தனை பேர் உட்காந்துருக்கோம்? 3 பேர் 5 பேர் சொல்லதான் உட்காந்துருக்கோம். அப்படி எல்லாமே நாங்க தான் எல்லா செய்தி கொடுக்கறத நாங்க தான் கொடுக்கிறோம். அப்ப நான் ஒவ்வொரு நாளும் மன வருத்தத்தோடு மனபாரத்தோடு ஆண்டவரை நோக்கி விண்ணப்பம் பண்ணிக்கிட்டு இருந்தேன். ஆண்டவரே, என்னுடைய ஆலயம் எப்படி இருக்கணும்னா நிரம்பி வழியணும், அதை நான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப நாள் நீண்டநாள் ஆசையாக ஆண்டவரிடத்தை ஜெபம் பண்ணியிருந்தேன். அந்த ஒரு தருணத்தின் நேரத்தை ஆண்டவர் எனக்கு அற்புதமாக வழிநடத்திருக்கிறார். அதற்கு ஆண்டவருக்கு முதலாவது என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அது மாத்திரமல்ல, நாங்கள் இந்த காரியத்தை செய்ய வேண்டும் என்று சொல்லி தீர்மானம் பண்ணி கடந்த மாதங்களே முடித்து விடலாம் அப்படின்னு சொல்லி நாங்கள் ஏற்பாடுகளை செய்திருந்தோம். செய்துட்டு அதை நடத்தலாம் அப்படின்னு டேட்லாம் வாங்கி வச்சு எல்லாமே ஏற்பாடாகிடுச்சு. அப்போ நாங்கள் போய் அணுகி தலைவர்களுக்கு அணுகி கேட்கின்ற போது, நீங்க கொஞ்சம் டேட்டை பின்னாடி தள்ளி வச்சுங்க, அடுத்த மாசம் நீங்க வச்சுங்க, பட்ஜெட் இருக்குதா அதை முடிச்சுட்டு நாங்க ஏன் வந்துருச்சு, அடுத்த மாசம் நீங்க பண்ணீங்கன்னா ஒரு டேட்டு தரோம் அப்படின்னாங்க. அப்புறம் நாங்க அந்த டேட்டுக்காக காத்திருந்தோம். அப்புறம் டேட்டை கொடுத்துட்டாங்க. டேட்டை கொடுத்துட்டு எல்லா காரியமும் நாங்கள் செய்துட்டு இருக்கிறோம். எங்களுக்கு வேண்டிய என்ன காரியங்கள் செய்யணும் அப்படின்னு சொன்னா நிதி வேணும். நிதி இல்லை, எங்களுக்கு கையில வரல. ஆனா நாங்க என்ன அற்புதமா ஆண்டவரை ஜெபம் பண்ணிட்டாங்க. நாலு போதும் இருந்தான் ஜெபம் பண்ணிட்டு எடுத்து செய்யும் சார் பாத்துக்கலாம் மட்டும் எல்லா ஏற்பாடையும் பண்ணிட்டோம். எல்லா ஏற்பாடும் பண்ணி ஏன்னா அந்த காசு வரதுக்கான காரணம் என்னன்னா ஒரு 4 நாள் கண்டிப்பா லீவ் ஆகி போச்சு. அதனால வர முடியாத ஒரு சூழ்நிலை. அப்புறம் நாங்க அடிக்க கேட்கிறப்ப நீங்க செய்யுங்க, நாங்க எல்லாமே சந்தோஷம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அப்ப அதே மாதிரி கரெக்டா எங்களுக்கு வேண்டிய நாங்க அதுக்கு முன்னாடி எல்லா காரியத்தையும் செய்துட்டோம். நாங்க எப்படி இதை செய்ய வேண்டும், இது எப்படி இருக்க வேண்டும் அப்படின்னு நாங்க எதை நினைத்தோமோ அதை விட அவனோட இயேசு கிறிஸ்து அற்புதமாக இந்த விழாவை எங்களுக்கு சிறப்பித்துக் கொடுத்திருக்கிறதுக்கு நான் கடவுளுக்கு நன்றி அளிக்கின்றேன். அதற்கு தாராளமாக நிதி உதவி செய்த நம்முடைய யூனியன் பொருளாளர்களுக்கு, தலைவர்களுக்கு, செயலாளர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். அதே போல நம்முடைய கான்பிரன்ஸ் தலைவர்களுக்கும் தாராளமாக நிதி உதவி செய்வார்கள். அவர்களுக்கும் இந்த சபை சார்பாக நன்றியை வாழ்த்து தெரிவித்துக் கொள்கின்றேன். எங்களுடைய அழைப்பை ஏற்று இந்த இடத்தில் வந்திருக்கக்கூடிய பள்ளி முதல்வர்கள், சபை போதகர்கள், மற்ற சபையுள்ள போதகர்கள், விசுவாச பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் திருச்சி சுமணர் சபை சார்பாக வாழ்த்தி வரவேற்றுக் கொள்வதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். இந்த வேளையிலும் ஒரு சிறப்பு காணிக்கை நேரம் கொடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு திருப்பி கொடுக்கப்படும் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கின்றார். அதே மாத்திரமல்ல, உற்சாகமாக கொடுத்தவர்கள் தேவன் பிரியமாக இருக்கிறார் என்று சொல்லியிருக்கிறார். ஆகவே இந்த சிறப்பு காணிக்கை நேரத்தை சேகரிக்க இருக்கின்றோம். ஆகவே தாராளமாக காணிக்கைகளை செலுத்தி ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெறும்படியாக உங்களை அன்போடு அழைக்கின்றேன். காணிக்கை வைத்து முன்வந்து செலுத்துமாறு கொடுக்குமாறு உங்களை அன்போடு கேட்டுக் கொள்கிறேன்.
அவர்கள் தலைகளை தாழ்த்தி செய்வோம். கிருபையும் இரக்கமுள்ள நல்ல தகப்பனே சுவாமி, மீண்டும் உடைய பாதத்தில் வந்து ஆண்டவர் உண்மை அப்பா பிதாவை என்று கூப்பிட முடியாத இந்த பாக்கியத்திற்காக உங்களுக்கு நன்றியும் துதியும் தோற்றத்தை வேண்டும் ராஜா. தகப்பனை இப்பொழுது சமமாக கொடுத்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய காணிக்கை ஆசீர்வதிங்க தகப்பனே. ஆண்டவரே, இந்த காணிக்கையானது எந்த நோக்கத்திற்காக கொடுத்திருக்கிறோம் சுவாமி, அந்த கொடுத்த பிள்ளைகளுடைய நோக்கம் முழுமையாக நிறைவேற்றத்தக்கதாக ஆசீர்வதித்து விடுமாறு கேட்கிற தகப்பனே. கடந்த 50 வருடம் முழுவதுமாக அற்புதமாக இந்த ஆலயத்தை வழிநடத்தி வந்த ஆண்டவரே, சபை போதர்களுக்காகவும் சபை மூப்பர்களுக்காகவும் பாதத்தில் வருவோம் ஆண்டவரே. அவர்கள் பட்ட பிரயாசங்கள் எல்லாம் ஆண்டவரே நாங்கள் இன்று காண்கின்ற பொழுது ஆண்டவரே அந்த பிள்ளைகளுக்கு நன்றி சொல்வதற்காக இறக்கவும் கிருபை பாராட்ட வேண்டுமாய் கேட்கிற தகப்பனே. ஆண்டவரே, இந்த சபை வளர்ச்சிக்காக ஒவ்வொரு நாள் ஊழியத்தை செய்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக பாதத்தில் வருவோம் ஆண்டவரே. ஆண்டவரே, இந்த கான்ஃபரன்ஸுக்காக பாதத்தில் வருவோம் ஆண்டவரே. ஊழியருக்காக பாதத்தில் வருவோம் ஆண்டவரே. சபையை சார்ந்த நாமம் தரிக்கப்பட்ட பள்ளிகளுக்காக பாதத்தில் வருவோம் ஆண்டவரே. ஆண்டவரே, இந்த ஊழியமானது எந்த காலத்திலும் நடைபெற்று போகாதபடிக்கு ஆண்டவரே சத்துவாகிய சாத்தான் பலவிதமான முயற்சிகளை செய்து கொண்டு ஆண்டவரே இந்த சத்தியத்தை அழிக்கும் முயற்சியிலே ஈடுபட்டு வருவதை நாங்கள் அறிவோம் தகப்பனே. அதையெல்லாம் அழித்து போட்ட ஆண்டவரே, நீ நல்லவருமாக இருந்து ஆண்டவரே அந்த சத்துடைய சாத்தானை அழிக்கத்தக்கதாக இறக்கவும் உரிமையும் பாராட்ட வேண்டுமாய் கேட்கிறோம் தகப்பனே. ஆண்டவரே, எந்த வேலையில் இந்த சத்தியமானது குறைபட்டு விடாதபடிக்கு ஆண்டவரே இந்த சத்தியம் மீண்டும் மீண்டுமாக வளர்ச்சியடையத்தக்கதாக இதை தலைமையாக நடத்தக்கூடிய ஒவ்வொரு போதர்களுக்காக பாதத்தில் வருவோம் தகப்பனே. அவர்கள் படக்கூடிய போராட்டங்கள் அவர் படக்கூடிய நிந்தைகளை நீ ஆசீர்வதித்து வளர்க்குமாறு இருக்கின்ற தகப்பனே. ஆண்டவரே, உங்கள் குற்றமறியாத ஆண்டவர் உமக்கு எப்பேற்பட்ட சோதனைகள், எப்பேற்பட்ட அவமானங்கள், எப்பேற்பட்ட பிரச்சனை வந்து நாங்கள் அறிகிறோம் தகப்பனே. அதை பார்க்கின்ற பொழுது ஆண்டவரே நாங்கள் அந்த ஊழியத்தை தொடர்ந்து செய்கின்ற போதர்களுக்காக வருகின்ற ஆண்டவரே அதையெல்லாம் அற்பமாக எண்ணி அதை ஜெயிக்கத்தக்கதாக கிருபை பாராட்டுகிற தகப்பனே. அதை தாங்கக்கூடிய பலத்தை தந்த ஆண்டவரே இந்த சத்தியமானது மேலும் மேலும் பல இடங்களுக்கு வளரத்தக்கதாக இதே போல ஆண்டவரே ஆலயங்களை ஸ்தாபிக்கத்தக்கதாக கிருபை பாராட்ட வேண்டுமாய் கேட்டிருக்கிற தகப்பனே. இந்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிக்க பலப்படுத்துங்க ஆண்டவரே. நன்மையாக நிரப்பிங்க ஆண்டவரே. இந்த ஆலயத்துக்கு வந்து நல்லதை சொல்லத்தக்கதாக ஆண்டவரே வந்திருக்க பிள்ளைகளை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து பலப்படுத்தி இயேசுவின் நாமத்தில் இருக்கின்றோம் ஜெபங்கள் நல்ல தகப்பனே. ஆமென். செய்தியை நமக்கு வழங்குவதற்காக செயலாளர் நல்ல ஒரு செய்தியை கொடுக்கிறார்கள். சபை என்பது எப்படி கட்டப்பட்டிருக்கிறது, எவ்வளவு பிரச்சனைகள், பாடுகள், உபத்திரவங்கள் இருந்தது. எங்களுக்கு மத்தியிலும் கூட ஆண்டவர் நம்ம என்ன செய்கிறார், நம்மை ஆசீர்வதித்தார், நம்முடைய தேவைகளை சந்தித்தார். அதனுடைய பாடுகள், அவமானங்கள், நிந்தைகளை எல்லாம் நாம் தாங்கிக் கொள்கிற உரிமையாக நல்ல செய்தியை நாம் கேட்கிறோம். இந்த நாளிலும் நமக்கு தேவைய செய்தியை கண்டித்திருப்பதற்காக அருமையான ஒரு மாணவர்களை அன்போடு கூட வாழ்க்கை அவருக்கு தேவைய செய்தியை கண்டித்திருக்கின்ற வாழ்க்கை வருகிறோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமையாக தேவனுடைய திருவிழான இந்த பரிசுத்தமான ஒரு நாளில் அவருடைய உழைப்பாக நாம் இந்த சுமத்திலே அவருடைய ஆராய்ச்சி நல்ல வாழ்க்கை தேவனுடைய ஒரு சபை இந்த தன்னுடைய பொன்விழா நடத்தி கொண்டிருக்கிறது. பொன்விழா நிகழ்ச்சிக்காக திருச்சபை ஒன்றுகூடி இதற்காக திட்டமிட்டு சரியான விதத்திலே இந்த இடங்களை ஆய்வுபடுத்தி
ஜனங்களை அழைத்து, போதகர்களை அழைத்து, விசுவாசிகளை அழைத்து, இந்த சிறப்பான விதத்திலே இதை நடத்த வேண்டும் என்ற நோக்கத்தோடு செய்திருப்பதற்காக ஒரு சபை போதகரையும் போக்கரையும் மற்றும் திருச்சபை விசுவாச பிள்ளைகளையும் நான் வாழ்த்துகிறேன். அதற்கு ஏற்க வந்திருக்கிற அன்பான யூனியன் தலைவர்கள் மற்றும் போதகர்கள், சபை விசுவாச பிள்ளைகள், பெருந்தவர்கள் அனைவரையும் நான் வரவேற்கிறேன். ஆசீர்வதிப்பார்கள். கடந்த 50 ஆண்டுகளாக இந்த சுப்பிரமணியம் திருச்சபை இந்த இடத்தில் ஒரு விசேஷித்த ஒரு சாட்சியுள்ள ஒரு ஊழியத்தை செய்து வருவதற்காக நான் தேவனை நன்றியோடு சொல்கிறேன். இந்த 50வது ஆண்டை பொன்விழாவாக கொண்டாடக்கூடிய இந்த நிலைமையில் இதனுடைய துவக்கம் எப்படிப்பட்டதாக இருக்கும் என்பதை எண்ணி பார்க்கும்போது ஒரு அற்பமான ஒரு துவக்கம் என்பதில் சந்தேகமே இல்லை. ஒரு ஓல குடிசை, இந்த ஓல குடிசையில இந்த சபையுடைய துவக்கம் இருந்ததாகவும் அதற்காக ஒரு வில்லியம் ஜார்ஜ் அவர்கள், அதாவது கான்ஃபரன்ஸுடைய முதல் பிரசிடன்ட், கான்ஃபரன்ஸுடைய முதல் பிரசிடன்ட், கான்ஃபரன்ஸ் பிரசிடன்ட் அவர்கள் ஒரு படைமுயற்சி கூட்டம் ஒன்றை நடத்தி அதற்கு பிற்பாடு இந்த இடத்துல இந்த சபை உருவாக்குவதற்கு காரணமாக இருக்கிறார்கள். அந்த நாள் தொடங்கி இந்த இடத்துல சபை பல்வேறு ரூபங்களிலே இது மாற்றமடைந்து இந்த 50 ஆண்டை கடந்து ஒரு விசேஷித்த ஒரு காட்சியாக இருப்பதற்காக நான் உங்களுக்கு நன்றி சொல்கிறேன். இதை சார்ந்து ஒரு அருமையான ஒரு பள்ளிக்கூடம், அந்த பள்ளிக்கூடத்தினுடைய வளர்ச்சிக்கும் இந்த சபை ஆற்றக்கூடிய பணி, இந்த சபையினுடைய வளர்ச்சிக்கு பள்ளிக்கூடமாக்கக்கூடிய அந்த பணி பாராட்டப்படக்கூடியதாக இருப்பதற்காக நான் ஆண்டவரை நன்றியோடு சொல்கிறேன். சபையின் முக்கியத்துவத்தையும் அதனுடைய அவசியத்தையும் இந்த காலத்தில் அதிகமாக மக்கள் உணர்ந்து பார்ப்பது இல்லை. தங்கள் விலையேற பெற்ற நேரங்களை வீண் விரயமாக்கி வீணான பொழுதுபோக்குகளுக்காகவும் வழிகாட்டல்களுக்காகவும் நேரங்களை செலவிடக்கூடிய ஒரு காலமாக இது இருக்கிறது. என் ஐரோப்பிய நாடுகளிலே ஒரு காலத்தில் உன்னதமான ஊழியத்தை செய்வதற்கான ஊக்கத்தையும் அந்த ஊழியத்திற்கான ஒரு துவக்கமாக அல்லது ஒரு ஊக்கியாக இருந்து செயல்பட்ட அந்த நாடுகள் காலப்போக்கில் இன்றைய காலங்களில் சபையின் நிலைமைகள் சற்று பரிதாபத்திற்குரிய சூழ்நிலைகளாக மாறியிருப்பதை பத்திரிகைகள் வாயிலாக நாம் படிக்க முடிகிறோம். ஒரு காலத்தில் நெடுதுயர்ந்த கோபுரங்களோடு அழகான கலை நயத்தோடு பார்த்து அழகுபட கட்டப்பட்ட ஆலயங்கள் இன்று காட்சி பொருட்களாகவும் இயற்கை விடுதிகளாகவும் உணவு விடுதிகளாகவும் மாற்றம் கண்டு ஒரு வித்தியாசமான சூழலை ஐரோப்பிய நாடுகளின் பல இடங்களிலே இருப்பதாக கூகுள சேர்த்திருப்பார். இதற்கான காரணம் ஒன்று இரண்டு இருக்கிறது. அதற்கு காரணம் என்ன? ஆண்டவருடைய திருச்சபைக்கு ஆராதனைக்கு வருவதனுடைய அவசியத்தை மக்கள் இன்று உணரவில்லை. ஆகவே திருச்சபையில் காலப்போக்கில் ஆராதனைக்கு வரக்கூடிய பிள்ளைகள் கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்து விட்டார்கள். அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்து விட்டது. ஏன்? சபையின் முக்கியத்துவத்தை அதனுடைய அவசியத்தை உணராமல் தொடர்ந்தார். அல்லது மக்களுடைய தவறான எதிர்பார்ப்பும் அல்லது தவறான கொள்கைகளினாலும் அவர்கள்
ஆலயத்திற்கு வருவது இன்று குறைந்து போயிருக்கிறது. அந்த நெடு உயர்ந்த அந்த ஆலயங்களை பராமரிக்கக்கூடிய நிலைமைகள் முடியவில்லை. அதன் காரணமாக அவைகள் எல்லாம் இன்று காலியான இடமாக நான் காட்சியளிக்கக்கூடிய நிலைமையில் இருக்கிறது. ஒரு சரித்திர சான்றுக்கான ஒரு ஆதாரமாக அவைகள் இன்னும் நிலைத்திருப்பதாக என்று சொல்லப்படுகிறது. அதற்கு நான் ஸ்தோத்திரம் செலுத்துகிறேன். இந்த சுப்பிரமணியபுரம் சபை ஒரு அற்பமான துவக்கத்தில் இருந்து படிப்படியாக பல பரிணாமங்களில் வளர்ச்சி பெற்று ஒரு சிறப்பான ஒரு நிலையில் இருப்பதற்காக பல திருச்சபை விசுவாசிகளையும் மண்பட்ட மக்களையும் இந்த திருச்சபையை வைத்திருப்பதற்காக நான் ஆண்டவருக்கு நன்றி சொல்கிறேன். 2 நாளாம் புத்தகத்தின் 7ஆம் அதிகாரத்தில் ஆண்டவருடைய திருவசனத்தில் நாம் வாசிக்கும் போது 2 நாளாகவும் 7ஆம் அதிகாரம் 15, 16 இந்த வசனங்களை நாம் வாசிப்போம். இந்த ஸ்தலத்திலே செய்யப்படும் ஜெபத்திலே என் கண்கள் திறந்தவைகளும் என் செவிகள் கவனிக்கிறவர்களுமாய் இருக்கும். என் நாமம் இந்த ஆலயத்தில் என்றென்றைக்கும் இருக்கும்படி நான் இதை தெரிந்து கொண்டு பரிசுத்தப்படுத்தினேன். என் கண்களும் என் இருதயமும் என்னாலும் இங்கே இருக்கும் என்று வசனம் சொல்வதை நாம் வாசிக்க முடியும். சொல்லக்கூடிய ஒரு அருமையான ஒரு சாட்சி. சாலமோன் ஒரு ஞானி ஒரு அருமையான ஒரு ஆலயத்தை ஆண்டவருக்காக கட்டி அதை பிரதிஷ்டை செய்யும் போது தேவன் அந்த பிரதிஷ்டையை அங்கீகரித்து பரலோகத்தில் தேவன் கொடுக்கக்கூடிய ஒரு வாக்குறுதியை பற்றி நாம் இங்கே வாசிக்கிறோம். என் நாமம் இந்த ஆலயத்தில் என்றென்றைக்கும் இருக்கும்படி நான் இதை தெரிந்து கொண்டு பரிசுத்தப்படுத்தினேன். என் கண்களும் என் இதயமும் என்னாலும் இங்கே நம்முடைய மிகப்பெரிய ஒரு நம்பிக்கை தேவனுடைய ஆலயத்தில் தேவ பிரசன்னம் இருக்கிறது என்பதை நாம் நம்புகிறோம். தேவனை சந்திப்பதற்காக நாம் கடந்து வருகிறோம். ஆண்டவர் சொல்கிறார், நான் இந்த இடத்திலே என் கண்கள் இந்த இடத்திலே இருக்கும், என் இதயமும் என்னாலும் இங்கே இருக்கும் என்று காட்டி கொடுப்பதை ஆலயம் என்று சொன்னார். ஆண்டவருக்காக கட்டப்பட்ட ஒரு இடம், ஆண்டவர் வசிக்கிறார். அந்த இடத்துல தேவ பிரசன்னம் இருக்கிறது என்ற பயபக்தியும் என்ற எண்ணமும் நமக்கு இருக்குமானால் ஆலயத்துக்காக நாம் கடந்து போவதில்லை ஆர்வமுடையவர்களாக. யாத்ராகம புஸ்தகத்தில் வசனத்தை வாசித்தாரோ, யாத்ராகம புஸ்தகம் 29ஆம் அதிகாரம் 42வது வசனம், 29 யாத்ராகமம் 29 42வது வசனம். உங்களுடனே பேசும்படி நான் உங்களை சந்திக்கும் இடமாய் இருக்கிற ஆசரிப்பு கூடாரத்தினுடைய வாசலாகிய கர்த்தருடைய சன்னதியிலே உங்கள் தலைமுறை தோறும் செலுத்தப்பட வேண்டிய நித்திய சர்வாங்க தகவலை இதுவே என்று இங்கே சொல்லுங்கள். அவருடைய வசனம் சொல்லுகிறது, உன்னுடனே பேசும்படி நான் உன்னை சந்திக்கும் இடம் ஆண்டுடைய தேவன் நம்மோடு கூட அவருடைய வசனத்தின் வாயிலாக பேசக்கூடிய ஒரு இடம், தியானத்தின் மூலமாக பேசக்கூடிய இடம் இந்த ஆலயத்தில் நாம் அவர் பேசும்படியாக வெள்ளை சத்தத்தினாலே நம்மோடு கூட பேசும்படியாக ஆண்டவர் இங்கே எதிர்பார்த்து இருக்கிறார் என்பதை நாம் சங்கீதக்காரர் சொல்றாரு 27ஆம் சங்கீதம் 4வது வசனத்திலே, கர்த்தரிடத்தில் நான் ஒன்றை கேட்டேன், அதையே நாடுவேன். என்ன கேட்டார்? ஒன்று கேட்டார். என்ன கேட்டார்? நான் கர்த்தருடைய ஆலயத்தில் மகிமையை பார்க்கும்படியாக
அவருடைய ஆலயத்தில் ஆராய்ச்சி செய்யும்படியாக நான் என் ஜீவனுள்ள நாளெல்லாம் கர்த்தருடைய ஆலயத்தில் தங்கி இருப்பதையே நாடுவேன். கர்த்தருடைய ஆலயத்தில் தங்கி இருப்பது என்னுடைய வாழ்வின் மிகப்பெரிய நாட்டம் என்று சொல்றேன். ஆலயத்தின் முக்கியத்துவத்தை உணர்ந்த அந்த தாவீது அரசு பல அலுவலர்களுக்கு மத்தியில், பலவிதமான வேலைகளுக்கு மத்தியில் அவருடைய ஒரே விருப்பம், ஒரே ஒரு வாஞ்சை என்னுடைய ஆலயத்தில் ஆராய்ச்சி செய்யும்படியாக தங்கி இருப்பதை நான் 74 சங்கீதத்தில் சொல்றாரு. ஒரு விசேஷமா சொல்றாரு. எத்தனையோ விளையாட்டு கூடங்கள் இருக்கிறது, எத்தனையோ விதமான பொழுதுபோக்குக்காக விளையாட்டு கூடங்கள் எத்தனையோ இருக்கிறது. ஆனா அவர் சொல்றாரு, 1000 நாளை பார்க்கணும். என்ன 1000 நாள் வாசிங்க? 1000 நாளை பார்க்கிறோம். உமது பிரகாரங்களில் செய்தோம். ஒரே நாள் நல்லது. ஆகாமிய கூடாரங்களில் வாசமாய் இருக்கிற 1000 நாளை காட்டிலும் உங்களுடைய கூடாரத்தில் இருக்கும் ஒரு நாள். உங்களுடைய கூடாரத்தில் இருக்கும் ஒரு நாள். அது என்னுடைய வாழ்க்கையின் நித்தியத்திற்கு ஏதுவாக, என்னுடைய வாழ்க்கையின் பிரச்சனைகளுக்கு முடிவாக, என்னுடைய வாழ்க்கையின் சந்தோஷத்திற்கு ஏதுவாக அந்த ஒரு நாள் ஒரு பெரிய ஒரு விடுதலை, பெரிய ஒரு மாற்றம், பெரிய ஒரு சந்தோஷத்தை நான் பெறுவதற்கு 1000 நாள் நான் ஆகாமிய கூடாது இருந்தாலும் ஒரு நாள் சொன்னது. அவ்வளவு நம்பிக்கையும் அவ்வளவு சந்தோஷத்தையும் உடைய அந்த தாழ்வுகளை சொன்னாரு. கர்த்தருடைய ஆலயத்திற்கு போவோம் வாருங்கள் என்று சொன்னபோது நான் மனமகிழ்ச்சியாக இருந்தேன். கர்த்தருடைய ஆலயத்திற்கு போவோம் வாருங்கள் என்று சொன்னபோது மனமகிழ்ச்சியாக இருந்தேன். தேவனுடைய ஆலயத்திற்கு கூட்டம் கூட்டமாக, குழு குழுவாக, குடும்பம் குடும்பமாக அவர்கள் பாடல்கள் பாடி தியானங்கள் செய்து தேவனை மகிமைப்படுத்தி நடந்து செல்லக்கூடிய அந்த கூட்டங்களிலே இவரும் கை கட்டி பாட்டு பாடி இந்த வாசியங்களை வாசித்து செல்வதிலே இந்த அருமையான தாய் சொன்னார். எவ்வளவு சந்தோஷம் கிடையாது. போறாங்க, நீங்களாம் போறாங்க, நடந்து போறாங்க. ஆலயத்திற்கு செல்வதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சியாக ஆலயத்திற்கு போகிறோம். ஏன் போகிறோம்? தேவனை துதிப்பதற்காக, நம்முடைய கவலை எல்லாத்தையும் சொல்லி ஜெபிப்பதற்காக, அதனால போல தேவனை ஆராதிப்பதற்காக போகிறோம். வேதத்தின் ரகசியங்களை நாம் தியானிப்பதற்காக நாம் கடந்து போகிறோம். விசுவாசத்தின் வளர்ச்சிக்காக ஒருவரோடு ஒருவர் நாம் பேசி கர்த்தர் நம்மை நடத்தின அவருடைய அற்புதமான வழிகளை நாம் தியானித்து சாட்சிகளாக பகிர்ந்து வருவதற்காக நாம் ஆண்டுடைய சமூகத்தில் நாம் காணிக்கை கொடுத்திருக்கிறார். காணிக்கைகளை சொல்லும்போது அதை நாம் வித்தியாசமாக எழுதுகிறார்கள். கர்த்தர் என்னை ஆசீர்வதித்திருக்கிறார் என்பதற்கு ஒரு ஆதாரம், ஒரு டெஸ்டிமோனி. God has blessed me. ஆண்டவர் என்னை ஆசீர்வதித்திருக்கிறார் என்பதின் அடையாளம் தேவனுடைய பரிசுத்த பருவத்தில் சமூகத்தில் கொடுக்கக்கூடிய அந்த 66ஆம் சங்கீதத்தில் 13வது வாசிப்பாங்க. சர்வாங்க நகர்படிகளோடு ஒரு ஆலயத்திற்குள் பிரவேசித்தேன். அந்த இடத்திலே நம்ம சர்வாங்க நகர்படி இருக்கக்கூடாது. பலியிட ஆலயத்தில் அதற்கென்று நியமிக்கப்பட்ட அந்த இடத்தில் நகரபலிகளை நாம் முக்கியமானவர்களே, ஆண்டவருடைய சமூகத்தை தேடுகிற பிள்ளைகள் எல்லாருமே எந்த ஆசீர்வாதமும் கிடைக்கும். நம்முடைய வாழ்க்கையில் நம்மை குறித்து நிதானிக்கவும், நம்முடைய உலகத்தின் சூழலை பற்றி நாம் யோசிக்கவும், கர்த்தர் நமக்காக வைத்திருக்கிற அந்த வாக்குத்தத்தங்களின் ஆசீர்வாதங்களை நாம் தியானித்து பார்ப்பதற்காக அதனால்தான் சங்கீதத்தில் சொல்றாரு, கர்த்தருடைய ஆலயத்திலே நாட்டப்பட்டவர்கள் 22ஆம் சங்கீதத்தில் 16வது வசனம், கர்த்தருடைய ஆலயத்திலே நாட்டப்பட்டவர்கள் என்னுடைய தேவனுடைய பிரகாரங்களில் எப்படி இருக்காங்கன்னா செழித்திருக்கிறார்கள். ஆண்டவரை தேடி போகக்கூடிய ஒரு சகோதரனும் சகோதரியும் யாரா இருந்தாலும் சரி, அவர்கள் ஆண்டவருடைய சமூகத்திலே போகக்கூடிய யாரையும் ஆண்டவர் தருவதில்லை. அவர்கள் செழித்திருக்கிறார்கள். நம்முடைய வாழ்க்கை, என்னுடைய வாழ்க்கை,
என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கை. தேவனுடைய சமூகத்தில் ஒரு பிபிஎஸ்க்காக போயிடலாம், தேவனுடைய சமூகத்தில் ஒரு பாட்டுக்குள்ளதுக்காக போயிடலாம், ஒரு டிராக்ஸ் கொடுக்கறதுக்காக போயிடலாம், ஒரு சின்ன சின்ன விஷயங்களுக்காக நாம் ஆலயத்திற்கு போய் ஆரம்பத்தில் ஒருவேளை எப்படியோ ஏதோ ஒரு ஈர்ப்பு நமக்குள்ளாக வந்து ஆலயத்துக்காக இருக்கலாம். நம்மை மாற்றிருக்கிறாரா? நம்முடைய வாழ்க்கையை மாற்றிருக்கிறாரா? ஆண்டவருடைய வசனம் சொல்கிறது, தேவனுடைய பிரகாரங்களில் எப்படி பாரு செலுத்திருப்பாரு. ஆண்டவருடைய ஆலயத்துக்காக வராமல் இருந்தால் எப்படி இருந்திருக்கும் என்பதை நான் யோசித்து பார்த்ததை நான் பார்க்கிறேன். கர்த்தர் என்னை ஆசீர்வதித்திருக்கிறார். ஆண்டவருடைய பிள்ளைகள் ஒவ்வொருடைய வாயிலிருந்தும் உணர்வுபூர்வமாக சொல்லக்கூடிய ஒரு சாட்சியாக இருக்கும். யாரை தொட்டாரோ, யாரை அழைத்தாரோ, யார் ஆண்டுடைய சமூகத்தில் வந்திருக்கிறார்களோ அவர்கள் செழித்து ஓங்கி இருக்கிறார். சரியான இந்த சபை ஸ்தாபிக்கப்படுகிறது. சபையில ஸ்தாபிக்கப்பட்டவங்க இருக்காங்க, ஜப்பான்ல இருக்காங்க, கேரளாவில் இருக்காங்க, பல இடங்களிலே ஆண்டவர் ஆசீர்வதித்திருக்கிறார். இங்க வந்திருக்கிற எல்லாருடைய வாழ்க்கையிலும் ஆண்டவர் அபரிதமான ஆசீர்வாதத்தை நமக்கு தந்திருக்கிறார் என்பதை நாம் உணர முடியும். நிச்சயமாக ஆண்டவருடைய சமூகத்திலே சாட்சியாக சொல்ல முடியும். ஆகவே கர்த்தருக்கு பிரியமானவர்களே, தேவனுடைய பிள்ளைகளாக அவருடைய ஆலயத்தை நாடுகிறவர்களாக நாம் தொடர்ந்து இருக்க வேண்டும். காலங்கள் செல்ல இந்த அட்டண்டன்ஸ் ஆண்டவருடைய ஆலயத்திற்கு போகக்கூடிய அந்த உணர்வு கொஞ்சம் கொஞ்சமாக என்ன செய்கிறது, குறையுது. சோதனை நிறைய வருது. ரெண்டாவது, நம்முடைய கவனத்தை திசை திருப்பக்கூடிய பல விதமான பொழுதுபோக்குகள் ஏராளமாக வருகிறது. நம்முடைய கவனத்தை திசை திருப்பக்கூடிய பல விஷயங்கள் இன்று ஒரு பெரிய சோதனையாக கண்ணியாக நமக்கு இருக்கிறது என்பதை நாம் உணர்வு பார்க்க முடியும். முக்கியமாக தேவன் சமூகத்தை நாம் தேடும்போது உலக பிரகாரமான ஆசீர்வாதப்போது ஆண்டவர் விசேஷித்தமான ஞானத்தை தருகிறார். விசேஷித்த ஞானத்தை சாலமோன் கில்காலிலே தேவனுக்கு 1000 பலிகளைத்தார். கில்கால் என்று சொல்லக்கூடிய இடத்துல தேவனுக்கு என்று இருக்கக்கூடிய ஒரு இடத்தில் பெரிய மேடை. அந்த மேடையில 1000 பலி சர்வாங்க தலைமுறை வைத்து அவர் ஜெபம் பண்ணார். ஆட்சி பீடத்துக்கு வந்த உடனே ஒரு சிறுவன் என்று சொல்லக்கூடிய இடம். அந்த சபாந்து தலைமை படத்தில் பணியிட்டு ஆண்டவரை ஆராதித்து தேவனுடைய பாதத்திலே தன்னை ஒப்புக் கொடுத்து அவர் செய்கின்ற போது ஆண்டவர் அவருக்கு ஒரு தரிசனம் உணர்ந்தார். தரிசனத்திலே சொல்லப்பட்ட செய்தி உங்களுக்கு என்ன, நீ விரும்புகிறது என்ன, நீ என்னிடத்திலே கேள், நீ விரும்புகிறதை நான் உனக்கு தருவேன். நீங்களும் நானும் இருந்தோம்னா ஆண்டவரே எனக்கு அது வேணும் இது வேணும் சொல்லி என்ன வேணும் நம்ம நிறைய சொல்லியிருக்கோம். ஆனால் இந்த சாலமோன் தனக்கு ஒரு பெரிய ஒரு ராஜ்யம் இருக்கிறது, திரளான மக்கள் இருக்கிறார்கள், அதிகாரம் இருக்கிறது, ஆட்சி இருக்கிறது. இந்த நேரத்தில் அவர் கேட்ட ஒரே ஒண்ணு, அந்த எனக்கு தேவனை தொழுது கொள்கிற ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு 2வது சொல்லப்பட்ட செய்திக்கு தேவன் ஞானத்தை கொடுக்கிறார். சாலமோனுக்கு அவர் ஞானத்தை கொடுத்தார். ஞானத்தை கேட்டார், ஞானத்தை கொடுத்தார். அந்த கொடுத்த அந்த ஞானம் சாதாரணமான ஞானம் அல்ல. உன்ன மாதிரி ஞானம் உள்ளவர்கள் முன்னாடி இருக்கணும் இல்ல, உனக்கு வேலை இருக்கப்படணும். அவ்வளவு விசேஷித்தமான ஆசீர்வதித்தார். தேவைக்கு அதிகமாக பேச போதும் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு ஆசீர்வதி. கர்த்தருடைய பெரிதான கிருபையினாலே இந்த சாலமோன் ஞானத்தை கேட்டார். அந்த ஞானம் அவருக்கு கொடுக்கப்பட்டது. கிழக்கித்திய புத்திரனும் அவருடைய ஞானம் ஒரு விசேஷமானது. 4ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம் 29-30. எகிப்தினுடைய ஞானத்தை காட்டிலும் அவருடைய ஞானம் விசேஷமானது. சேபாவின் அந்த ராஜஸ்திரீ சாலமோனுடைய ஞானத்தை கேள்விப்பட்டு அவரை பார்ப்பதற்காக, அவருடைய ராஜ்யத்தை பார்ப்பதற்காக, அவர் கட்டியிருக்கிற ஆலயத்தை பார்ப்பதற்காக, அவருடைய ராஜ்யத்தின்
எல்லாருமான மேன்மையை பார்ப்பதற்காக பரிசுகளோடு வந்தாங்க. அவ்வளவு ஞானி. நானும் உள்ள நம்முடைய அந்த சாலமோனை பார்ப்பதற்காக அவர் புறப்பட்டு வந்ததாக. அதனால அப்படிப்பட்ட அந்த ஞானி 300 நீதிமொழிகளையும் 1005 பாடல்களையும் அவர் எழுதினார். அதனால சாதாரண விஷயத்தில் ஒரு பாட்டு எழுதுனா ரொம்ப கஷ்டம். படைகளில் ஒரு 10 நோட்ஸ் எழுதுனா ஒரு யோசிச்சு ஒரு நாள் நீங்க ஒரு 10 பிரசங்கம் பண்ணுங்கன்னா ரொம்ப நம்ம யோசிச்சு அதை ஆயப்படுத்தணும். ஆனா பார்த்துக்கிறேன் எவ்வளவு இருக்கலாம் 300 நீதிமொழிகள் 3000 நீதிமொழிகள் 1005 பாடல்கள் காமிக்க ஒரு நடத்தி ஆன விஷயமாக கொண்டிருக்கிறார். முக்கியமானவர்களே தேவனுடைய பிள்ளைகள் ஞானத்தால் நிரப்பப்படுவார். வேதத்திலே ஞானம் என்று ஏறக்குறைய 141 இடங்களிலே பல நிலைகளை சொல்லப்படுகிறது. அது கொஞ்சம் கொஞ்சம் வித்தியாசம். எப்படி வித்தியாசம்னா கிளவர்னஸ், ஸ்ரூட்னஸ், பிராக்டிக்கல் லர்னிங் விஸ்டம், டெக்னிக்கல் ஸ்கில், இதெல்லாம் வந்து வெவ்வேறு நிலைகளிலே அந்த ஞானத்தை குறித்து சொல்லக்கூடியதாக அது இருப்பதை நான் பார்க்கிறேன். ஞானம் என்பதற்கும் அறிவு என்பதற்கும் வித்தியாசம் இருக்கு. நாலேஜ், இந்த இரண்டுக்கும் உள்ள வித்தியாசம். இந்த ஞானம் எல்லாரிடத்திலும் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறது. அது வந்து இந்த சாலமோன் மிக அருமையாக சொல்கிறார். ஞானி இருக்கக்கூடிய அந்த நீதிமொழிகள் 1ஆம் அதிகாரத்தில் 20வது வசனத்தில் வாசிக்கிறோம். ஒரு கல்யாண வீட்டுல எப்படி விருந்தெல்லாம் ஆயத்தப்படுத்தி தன்னுடைய அந்த விருந்து உபசரணையில பங்கு பெறுவதற்காக அவர்கள் ஏராளமான மக்களை அழைத்து வாங்க 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 வாங்க, வந்தி ஆயத்தமாக இருக்கிறது, கல்யாண வீடு ஆயத்தமாக இருக்கிறது, எல்லாரும் வாங்க இந்த விருந்தில் பங்கு பெறுவேன் என்று அழைப்பு கொடுத்தாலே தெரியும். அப்படி ஒன்றுதான் இந்த ஞானம். ஞானமானது வெளியே நின்று கூப்பிடுகிறது, வீதிகளிலே சத்தமிடுகிறது, நம்மை விவேதியாக்கி நாம் ஞானம் உடையவர்களாக மாற்றுவதற்கு அந்த ஞானம் வந்து நம்மை கூப்பிடுகிறது. முக்கியமானது தேவனுடைய பிள்ளைகள் ஞானம் உடையவர்கள். எப்படி ஞானம் உடையவர்கள் என்று நம்ம சொல்கிறோம் அப்படின்னா உபாகம புத்தகத்துக்கு 4ஆம் அதிகாரம், உபாகமம் 4ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை வாசிக்கிறோம். உபாகமம் 4:8. நான் உங்களுக்கு விதிக்கிற இந்த நியாயப்பிரமாணம் முழுமைக்கும் ஒத்த இப்பொழுது நீடித்த கட்டளைகளையும் நியாயங்களையும் பெற்றிருக்கிற வேறு பெரிய ஜாதி அவைகளை கை கொண்டு ஜனங்களின் கண்களுக்கு முன்பாகவும் ஞானமும் விவேகமுமாய் இருக்கும். அவர்கள் இந்த கட்டளைகளை எல்லாம் கேட்டு இந்த பெரிய சாதியை ஞானமும் விவேகமும் உள்ள ஜனங்கள் ஞானத்தை இதன் வாயிலாக இந்த ஞானம் நமக்கு கிடைக்கிறது என்றார். 4வது வசனம் 4ஆம் அதிகாரத்தை தேவனுடைய கட்டளைகள் அவைகள் நன்மை எது தீமை எது என்பதை நமக்கு அவைகளுக்கு காண்கிறது. நன்மை எது தீமை எது என்று சொல்லக்கூடிய உணர்வை நமக்குள்ளாக இருக்கிறது. ஆண்டவர் சொல்றாரு, ஒரு பலகையிலே எழுதுவதல்ல, எங்க எழுதுகிறாரு, உள்ளத்திலே உள்ளத்திலே. அதனால தேவனுடைய பிள்ளைகளுடைய உணர்விலே ஆண்டவருடைய பிரமாணம் எழுதும். தேவனுடைய பிள்ளைகளாக நம்ம முழுவதுமாக ஒத்துக் கொடுக்கிறோம். தேவனுடைய பிரமாணம் நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவருக்கு நாம் ஞானம் உள்ள பிள்ளைகளாக, உலகத்திலே ஞானம் உள்ள பிள்ளைகளாக நாம் ஞானம் உள்ள பிள்ளைகளாக. ஆகவே கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, 119ஆம் சங்கீதத்தில் 98வது வசனத்தில் வாசிப்பாருக்கு, ஆண்டவருடைய வார்த்தை, ஆண்டவருடைய வசனம், ஆண்டவருடைய பிரமாணம், ஆண்டவருடைய இந்த உபதேசம் நம்முடைய வாழ்க்கையை எப்படி மாற்றுகிறது. 98வது வசனம் 119-98 என்ன சொல்றது? உங்களுடைய கற்பனைகளை கொண்டு என்னை என் சத்துருக்களிலும் ஆண்டவர் அவருடைய கற்பனைகளினாலே
நம்மை என்னுடைய சத்துருக்களிலும் அதிக ஞானம் உள்ளவனாக மாற்றுகிறேன். நேர்மையாக, நீதியாக, உண்மையாக, நியாயமாக, சரியான விதத்தில் யதார்த்தமாக செயல்படக்கூடிய அளவுக்கு ஆண்டவருடைய வாக்கு பிடிக்கிறது, சந்தோஷப்படுறது. அவங்க மத்தியில் என்ன இல்லை, பிரமாணமே இல்லை. பிரமாணம் உள்ளத்தில் எழுதப்படாத பிரியமானவர்களே, வசனம் சொல்கிறது, ஆண்டவர் நம்மை ஞானம் உள்ளவனாக, சத்துருக்களிலும் ஞானம் உள்ளவனாக அவை என்றைக்கும் உங்களுடனே இருக்கிறது. ஆகவே நம்முடைய ஆலயத்துக்கு போனா தேவனுடைய பிரமாணத்தை உலகத்தை இருக்கிறாரு. நம்ம எப்படி ஆகணும்? ஞானம் உள்ளவர்களாக. அந்த ஞானம் நமக்குரியது மட்டுமல்ல, அந்த பிரமாணத்தை கைக்கொள்வதாக நாம் மட்டும் வைத்துக் கொள்வதல்ல, மாறாக அந்த ஞானம் மற்றவர்களுக்கு என்ன செய்யணும்? நான் பேச போறேன், ஆனா தனியா நின்று பேசிட்டே இருந்தா என்ன இருக்கும்? எனக்கு ஏதோ பிரச்சனை ஆயிடுச்சு சொல்லிடுவாங்க. நான் ஆசிரியர் ஆயிடுச்சு சொல்லுவாங்க. நான் பேசுகிறேன் என்று சொன்னா ஒரு சகோதரிடத்திலே, ஒரு சகோதரத்திலே, பிள்ளைகளிடத்திலே, அல்லது பேர பிள்ளைகளிடத்திலே யாருக்கெல்லாம் பேசணும்? என்னுடைய நான் கற்ற காரியங்கள், எனக்கு தெரிந்த விஷயங்கள் மற்றவர்களோடு கூட பகிர்ந்து கொள்வதற்குரிய விஷயம் தான். ஆகவே நான் பெற்றுக்கொண்ட இந்த ஞானத்தை உலகத்திற்கு, மற்றவர்களுக்கு நான் சொல்ல வேண்டிய அவசியம் இருக்கு. அது அந்த ஞானம் மற்றவர்களுக்கு பிரயோஜனப்பட வேண்டும், எனக்கு பிரயோஜனப்பட வேண்டும், அது மற்றவர்களுக்கும் பிரயோஜனமாக இருக்கும். அதனால தானியல் 12ஆம் அதிகாரத்தில் 3வது வசனத்தில் சொல்லப்படுவதை பாருங்க. அருமையாக சொல்லுகிறார் தானியல் 12ஆம் அதிகாரம் 3வது வசனம். ஞானவான்கள் ஆகாய மண்டலங்களின் ஒளியைப் போலவும் அநேகரை நீதிக்கு உட்படுத்துகிறவர்களும் நட்சத்திரங்களைப் போலவும் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் பிரகாசிப்பார்கள் என்று இங்கே சொல்வதை ஞானவான்கள் தனக்குள்ளாக மட்டும் வச்சுக்க மாட்டாங்க. அது என்ன செய்யும்? மற்றொரு இடத்துல சொல்லணும். நமக்குள்ளான அறிவு, நாம் பெற்றுக்கொண்ட அந்த ஞானம், ஞானத்தினால் கிடைத்த அந்த செல்வம், ஞானத்தினால் கிடைத்த சம்பாதித்த சகலமான நல்ல அனுபவங்கள், இது எனக்கு மட்டுமே வைத்துக் கொள்வது, எனக்கு பிரயோஜனம் தான். ஆனால் எனக்கு மட்டும் வைத்துக் கொள்வதில்லை, அதை மற்றவர்களுக்கு மிக அவசியமானது. விரையப்பட்ட இந்த சுவிசேஷம், விரையப்பட்ட இந்த ரட்சிப்பு, ஆண்டவர் நம்முடைய சொந்த ரத்தத்தினால் சம்பாதித்து வைத்திருக்கிற இந்த விரையப்பட்ட ரட்சிப்பை நம்ம எப்படி உபயோகிக்கிறது? எனக்குள்ளாக நான் வைத்துக் கொள்வது. ஆண்டவர் சொன்னார், எல்லாருக்கும் எல்லாரும் இதை அனுபவத்தை அவர் அனுபவிக்க வேண்டும் என்று ஆண்டவர் இங்கே சொல்லுகிறார். கற்றுக்கியமானதை இங்கே சொல்லுகிறார். ஞானவான்கள் ஆகாய மண்டலத்தின் ஒளியைப் போலவும் அநேகரை நீதிக்கு உட்படுத்துகிறவர்கள், அநேகரை நீதிக்கு உட்படுத்துவதுனா அநேகரை ஆண்டவர்களாக கொண்டு வருவர்கள், தேவ நீதிக்குள்ளாக வழிநடத்துகிறவர்கள், நட்சத்திரங்களைப் போல என்னைக்கு கூட சதா காலங்களிலும் ஆத்மாதாயம் இல்லையா ஆண்டவர்களாக உங்களை கொண்டு வந்தார். ஆண்டவர்களுடைய சத்தியத்தை மற்றவர்களோடு கூட பகிர்ந்து கொண்டார். தேவ நீதி மற்றவர்கள் சொன்னார். நீங்கள் பெற்றிருக்கிற ஞானத்தை மற்றவர்களோடு கூட நீங்கள் பகிர்ந்து கொண்டார். நீங்க எப்படி இருப்பீங்க சொல்றாரு? ஆகாய மண்டலத்தில் ராசிக்கு நட்சத்திரத்தை சொல்ல ஒரு காலத்தில் சொன்னாங்க, அவை ஒன்றர் நவை ஒன்றர் வாட்டிவார். அது மாத்திரம்ல நவை ஒன்றர் வாட்டிவார். ஏன் அது வரைக்கும் போயாச்சு. நட்சத்திரத்தின் மகிமையை, நட்சத்திரத்தின் செயல்களை கண்டுபிடிக்கக்கூடிய அளவுக்கு இன்று விஞ்ஞானிகள் வருகிறார். ஆண்டவர் சொல்றாரு, ஆண்டவருடைய பிள்ளைகள் ஆத்மாராயம் செய்தால் சபை அவசியம், சபையில் ஆராதனை அவசியம், அந்த ஆராதனைக்கு நாம் வருவது அவசியம், ஆசீர்வதிக்கப்படுவதற்கு தேவனுடைய சபை இருக்கணும், அந்த சபை ஞானம் நிறைந்த சபையாக இருக்கணும். மூன்றாவதாக சொல்கிறார், அந்த ஞானம் நமக்கு மட்டுமல்ல, கோவனையாளர் நேகரை நீதிக்கு உட்படுத்துகிறவர்கள் ஆகாய மண்டலத்தின் ஒளியைப் போல என்னைக்கும் சதா காலங்களிலும் பிரகாசிப்பார்கள் என்று அதனுடைய அதே மொழியை பார்க்கிறார்கள்.
11 நீதிமொழி 11. நீதிமானுடைய களம் ஜீவவிருட்சம், ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்திக் கொள்கிறவன். ஒரு ஞானவானுடைய வாழ்க்கையின் முக்கியமான பணி, ஞானவான் என்று தன்னை நினைத்துக் கொள்கிறவன், அவர் ஞானவானாக மாற்றம் பெற்றவன். நான் ஞானவான் என்று சொல்வதில் அல்ல, செயலில் இருக்கிறது. என்ன செயல? ஆத்மாவை ஆதாயம். அங்க முடியிருக்க போயிடாதீங்க, வந்துருங்க இருந்த பிறகு போவாதீங்க, அது பாவ வழி. இருந்தாங்க சத்தியம், இப்படி போனாதாங்க நித்திய ஜீவன், இப்படி போனாதாங்க சிலுவையில நாம் மன்னிப்பு பெற முடியும். இதுதான் பாதை, இப்படி போங்க. இதை அறிந்த நாம், இந்த அறிவை பெற்ற நாம் இந்த உலகத்திற்கு மக்கள் அழிவிலிருந்து திசை திருப்பி நித்தியத்திற்கு ஏதுவாக நடத்தணும். அதான் ஆத்ம ஆதாயம் செய்கிறவர்கள் ஞானவான்கள் என்று அவர் சொல்லவே. இயேசுவின் 2ஆம் வருகைக்கு இந்த எத்தனை ஆண்டுகள் இருக்கிறது என்று நமக்கு தெரியாது. ஏன் சொல்றேன், முதல்ல வந்து ஹையர் ஸ்டடிக்கு பிளஸ் 2 முடிச்சு ஹையர் ஸ்டடிக்கு அனுப்புறதுக்கு முன்னாடியே 1998 பள்ளிகளுக்காக போனோம். அப்ப மழை சொன்னாங்கன்னா அந்த ஒருவர் அந்த பிரச்சனையே நமக்கு இல்லை. எப்போ 2000 வருஷம் வரும்போது யார் வந்துக்கலாம்? ஆண்டவர் ஒருவர். அதனால நமக்கு படிக்கணும் அந்த தொல்லை அந்த உண்மை வேலை உண்மை இல்லை என்று சொன்ன காலம். ஒருவேளை அநேகர் அப்படிப்பட்டவர் என்ன சொல்லிருக்கலாம். ஆனால் காலங்கள் கடந்து போகுது. ஒரு 25 ஆண்டுகள் கடந்து போய்விடுது. எனக்கு தெரியாது ஆண்டுகளை போல் வருவார் என்று நாம் நாள் குறிக்க முடியாது. ஆனால் இந்த 50வது ஆண்டை நாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். ஒருவேளை அடுத்த பிளாட்டினம் ஜூபிலிக்கு கொண்டாட போறோமா, செக்யூரிட்டி ஜூபிலி இந்த ஆலயத்திற்காக நாம் கொண்டாட போறோமா எனக்கு தெரியாது. ஒருவேளை அப்படி இல்லாமல் ஆண்டு இயேசு வருவார். ஆனால் அது நமக்கு ஒரு மகிழ்ச்சி நிறைந்த ஒரு விழாவாக, ஒரு மகிழ்ச்சி நிறைந்த ஒரு செலிபிரேஷனாக இருக்க போகுது. எங்க நிச்சயமாக இயேசு சீக்கிரமாக வருவார். அவர் வரும்போது ஒரு மகா பெரிய ஒரு விழாவாக ஆண்டுடைய பாதத்தில் என்னுடைய ஆலயத்தில் இந்த சபை மூலமாக ஆதாயப்படுத்தப்பட்ட சபையில் ஊழி செய்த போதுங்க எவ்வளவு நல்லா இருக்கும். எல்லாரும் இந்த பதவி வாங்கிக்கிறேன். நான் வந்து சேரும்போது எவ்வளவு பெரிய ஒரு சந்தோஷமான ஒரு நிகழ்வாக ஆசீர்வாதம் நிறைந்த ஒரு அனுபவமாக அது இருக்கும் என்பதை யாக்கோபு 10:20 கடைசியா ஒரு வசனம் சொல்ற 5ஆம் அதிகாரத்தில் கடைசி வசனம். அதான் கடைசி வசனம். இந்த வசனத்தை மீண்டுமாக சொல்லுகிறது. தப்பிப்போன மார்க்கத்தினின்று பாவியை திருப்புகிறவன் ஒரு ஆத்மாவை மரணத்தினின்று ரட்சித்து திரளான பாவங்களை மூடுவான் என்று அறியப்படுகிறது. எவ்வளவு பெரிய வேலை! திரளான பாவம், அந்த பாவம் எல்லாத்தையும் மூடுறதுக்கு அது பெரிய விஷயம். எல்லாரும் வராது. சந்தியை இழுத்து விட்டு கூட்டு வர தயார். ஆனால் உன்னுடைய பாவத்தை, உன்னுடைய தவறை, உன்னுடைய குற்றத்தை, உன்னுடைய பிழையை ஒருவேளை அவனுக்கு உணர்த்தி பரவாயில்ல நீ அடுத்த முறை உன்னுடைய வாழ்க்கையை மாற்றம் செய்வதற்கு ஏதுவாக நீ அணிவித்து வை என்று உற்சாகப்படுத்தக்கூடிய ஆதரவளிக்கக்கூடியவர்களுக்கு கூடலாம். ஆனால் தேவனுடைய பிள்ளைகளுக்கு யாக்கோபு சொல்றாரு, தப்பிப்போன மார்க்கத்தில் இன்று பாவியை திருப்புகிறவன் ஒரு ஆத்மாவை மரணத்திலிருந்து ரட்சித்து பிரதான பாவங்களை மூடுவான் என்று அறியணும். சபை கொடுத்திருக்கிற முக்கியமான ஒரு பணியாகும். முக்கியமான தேவன் நோக்கத்திற்காக இந்த சபையை 50 ஆண்டுகள் கடந்திருக்கிறது. இதை துவங்கிய போதகராக இருந்தாலும் சரி, இந்த 50 ஆண்டுகளிலும் இந்த திருச்சபையில ஊழியம் செய்த போதகராக இருந்தாலும் சரி, இந்த சபை சந்தித்த பலவிதமான சவால்கள், பிரச்சனைகள், பலவிதமான நெருடல்கள், பலவிதமான குழப்பங்கள் எதுவாக இருந்தாலும் சரி, இதையெல்லாம் தாண்டி நாம் வந்திருக்கோம். 50வது ஆண்டு நம்ம முடிஞ்சு 59 ஆகியோர் கிடைக்கும் போது ஒரு நல்ல தீர்மானம், ஒரு தீர்மானம். சபை இன்னும் ஈரோட்டம் உள்ள ஒரு சபையாக தப்பி போன மார்க்கத்தில் இருந்து பாவியை நாம் திருப்பும் அந்த வேலையை ஒரு ஞானம் உள்ள வேலையாக ஊழியத்தை ஆத்மாக்களை ஆதாயம் செய்யக்கூடிய பணியாக செய்ய வேண்டும். அது நம்முடைய வாழ்வில்
மிக முக்கியமான ஒரு சவாலாக நாம் இருக்கிறோம், பொறுத்தனையாக நாம் இருக்கிறோம். இந்த விழாவை நாம் விசேஷமாக நாம் நினைவு கூறுகிறேன். பெரிய ஒரு கம்பெனியில நேரில் பணியாற்றி கொண்டிருந்தார், ஒரு ஐடி கம்பெனி. அந்த கம்பெனியில ஒரு ஏறக்குறைய ஒரு 10 ஆண்டுகளாக அந்த கம்பெனியில நல்லா வேலை செஞ்சுட்டே இருக்கிறார். அங்கு வரக்கூடிய புது நபர்களுக்கெல்லாம் அவர் ஒரு சப்போர்ட் கொடுத்து அறிவுரை ஆலோசனைகளை சொல்லி என்னென்ன வேலைகளை எப்படி செய்ய வேண்டும் என்பதையெல்லாம் கற்றுக் கொடுத்து அந்தந்த நேரங்களில் அவர்கள் சோர்ந்து போகும்போது அவரை கட்டி கொடுத்து ஆலோசனை சொல்லி உற்சாகப்படுத்தி அந்த கம்பெனி காலப்போக்கில் கொஞ்சம் கொஞ்சமாக நன்றாக ஒரு வளர்ச்சிக்குரிய ஒரு நிலைமை என்றபடி அந்த நபர் வேலை செய்கிறார். ஒரு 10 வருஷம் நடந்துச்சு. அடுத்தடுத்து வரக்கூடிய நபர்கள் அந்த வேலையை அவரிடத்தில் கற்றுக்கொண்டார்கள். அந்த கம்பெனிக்கு அவர் ஒரு பெரிய ஒரு அசெட், ஒரு பெரிய ஒரு பொக்கிஷமாக திகழ்கிறார். இந்த கம்பெனி ரொம்ப ஆசீர்வாதமா இருக்கு, நல்லா வளர்ச்சி பெற்றிருக்கிறது, நல்ல ஒரு ரிட்டர்ன் கிடைச்சு. ஆகவே அவர் என்ன பண்ணாரு, கொஞ்சமா அந்த சீனியர்ஸ் வர்றாங்களா அவங்க எல்லாருக்கும் ஒவ்வொரு பொறுப்பான வேலை கேட்கிறாங்க. ஒரு சில உயர்ந்த ஒரு அதிகமான கொஞ்சம் எல்லாம் கொடுத்துட்டே இருக்கிறார். 10 வருஷத்துக்கு முன்னாடி வந்தவரை பார்த்துட்டே இருக்கிறார். அவர் கீழே வந்தவங்க ஒவ்வொருவருக்கும் அந்தந்த வேலைகளை எல்லாம் கொடுக்குறாரு. இந்த 10 வருஷத்துக்கு முன்னாடி வந்தவரை பார்க்கிறாரு. அவருடைய வேலை திறன், அவருக்கு ஏற்ற அவருடைய திறனுக்கு ஏற்ற அந்தந்த பதவிகள், அதற்குரிய சம்பளங்கள், இதெல்லாம் சொல்லிட்டே வர இவருக்கு என்ன சொல்லவே இல்லை. கடைசி வரைக்கும் நம்ம அப்படியே வச்சு வரோம், மனசுக்குள்ள நம்ம இப்படியே கொண்டு வரோம். புதுசாக வரணும்னா ட்ரெயின் பண்ணி இப்படியே வச்சுக்கிறதுக்கு இங்கே வச்சு வரோம். யோசிக்கக்கூடிய என்னுடைய மனதில் ஒரு சின்ன ஒரு இயக்கத்தோடு இருந்தபோது அவருடைய முகத்தை பார்க்கிறார். 10 வருஷம் ஆச்சு, இந்த கம்பெனிலேயே அவருடைய அப்படியே விட்டுறோம் நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்டார். இல்லை இல்லை, இப்படி மேனேஜர் எப்படி இருக்குன்னு தெரியும், ஓனர் எப்படி எனக்கு தெரியும் என்று சொல்லிட்டு எழுதி சொல்றாரு. அவங்க இங்கே வைக்க போகல, இங்க வைக்க போகிறது கொஞ்சம் சாப்பிட்டார். வர வெளியே சொல்றாரு, இல்லை எனக்கு ஒரு கம்பெனி அமெரிக்காவில் நீ அந்த இடத்துக்கு போய் அதற்கு ஒரு மாதங்கள் வேலை செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லி அவர் அமெரிக்காவில் இருந்தார். எல்லையில்லாத சந்தோஷம், வானத்துக்கு மூடியில் ஒரு பிரம்மாண்டவர்களே, தேவனுக்காக உண்மையாக 10 வருஷம் இல்லை, எத்தனை வருஷம் ஊழிக்கிறோம், எத்தனை வருஷம் வேலை செய்யணும், எத்தனை வருஷம் நம்ம பொறுமையா இருக்கணும், எத்தனை வருஷம் பொறுமையா இருக்க ஆண்டவருக்காக நம்ம பணியாற்றணும். தேர்ந்தெடுத்து என்று நான் சொன்னேன், மற்றவருடைய ஆலயத்தில் இருக்கக்கூடிய எப்படி செழித்திருப்பார்கள், எப்படி இருப்பாங்க, அலுவலர் கண்டிப்பாக கைவிடல ஆசீர்வதிப்பார். சபையோட இருக்கும் தேவனுடைய இருவரை கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவோம் வாருங்கள் என்று சொன்னபோது மிகுந்த மகிழ்ச்சியாக இருந்தது என்று சொல்லி ஆரம்பி செய்தார். நான் இன்னைக்கு நம்முடைய நிலைமை எப்படியாக இருக்கிறது, நம்முடைய ஆலயங்கள் எப்படியாக இருக்கிறது, நாம் எப்படி இருக்கிறோம், என்னால் ஆலயத்துக்கு வந்தால் என்னென்ன ஆசீர்வாதங்கள் என்று நாம் இன்னைக்கு நல்ல செய்தி கேட்கிறோம். ஆலயம் கொண்டிருந்த அன்பை விட்டாயே என்று சொன்னது போல ஆரம்பத்தில் இருந்த உற்சாகம், உந்துதல், ஒரு ஆர்வம், ஒரு மகிழ்ச்சி நீங்க ஆலயத்துக்கு வரும்போது இல்லாமல் போய்கிறது, தொய்ந்து போய்கிறது. அப்படி இல்லாமல் ஆண்டோடைய ஆலயத்துக்கு வருகிற நிச்சயமாக நாம் பிரகாசிப்போம். வானில் இருக்கக்கூடிய சுடர்களை போல நாம் பிரகாசிப்போம், ஞானவான்களாக இருப்போம், நாம் ஆசீர்வாதிக்கப்பட்டவர்களாக இருப்போம் என்று நல்ல செய்தியை கேட்கிறோம். கற்றுதான் நாம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வாதத்தில் போராடி ஆண்டோடைய ஆசீர்வாதத்தை பெற்று நம்முடைய ராஜ்யத்தில் பங்கு பெற தேவன் நமக்கு செய்வார்கள். நல்ல செய்தியை கொடுத்த மகனை அவருடைய ஊரில் தேவன் நம்மை ஆசீர்வாதத்தை நாம் யாரும் எழுதுகின்றே நம்முடைய மாநில 190 சீயோனை 190 கெட்டோனை ரட்சியும் சாவோனை காவல் பாவமும் சாவமும் நீங்க செய்யும் சோலோனை தாங்கிடும் விருந்தோனை திருக்கும் சில விசேஷத்தை We'll
வார்த்தைகள் மூலமாக உங்களோடு பேசுகிறது. அதற்காக ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். உண்மையாகவே தாவீதை போல இங்கே உள்ள ஒவ்வொரு நாளும் ஆலய பிரகாரம் கருத்துக்க வேண்டும் என்ற உணர்வை பெற்றுக்கொள்ள இரக்கம் பாராட்ட வேண்டும் ஜெபிக்கிறோம். சாலமோனை போல ஆண்டவரை விசேஷ ஞானத்தை பெற்றுக்கொண்டு அநேகரை ஆவிக்குரிய வாழ்க்கையை வழிநடத்தக்கூடிய ஒரு பிள்ளைகளாக இருக்க எங்களை கஷ்டப்படுத்த வேண்டும் ஜெபிக்கிறோம். ஆத்தும ஆதாய பணியை உற்சாகத்தினாவியோடு கூட செய்யத்தக்கதாக நீர் எங்களை கல்வியாக பயன்படுத்த வேண்டும் ஜெபிக்கிறோம். உண்மையாகவே இந்த அருமையான ஆலயத்தை கர்த்தாவே என்னையும் ஆசீர்வதித்து 50 ஆண்டுகளை கடந்து 51வது ஆண்டை தயவாக கூட்டிக் கொடுக்கிறதற்காக ஸ்தோத்திரம். இன்னும் அநேக ஆண்டுகள் ஆண்டவரே இந்த திருச்சபையானது இந்த பகுதியிலே மலையின் மேல் வைக்கப்பட்ட விளக்காக அநேகருக்கு ஒளி வீசக்கூடிய விளக்காக ஆண்டவரை சத்தத்துக்கு தோணும் ஆதாரமாய் விளக்கக்கூடிய ஒரு திருச்சபையாய் விளங்க கிருபை செய்ய வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். இந்த அருமையான திருச்சபைக்கு ஆண்டவரே இதோ விசுவாச பெருமக்களை கொடுத்திருக்கிறீர்கள் ஸ்தோத்திரம். ஆண்டவரே இந்த விசுவாச பெருமக்கள் எடுத்துக்கொண்ட ஒவ்வொரு முயற்சியிலும் ஆண்டவர் ஆசீர்வாதத்தை தருகிறார் ஸ்தோத்திரம். குடிசையில் இருந்த இந்த அருமையான ஆலயத்தை கோபுரமாக மாற்றினீர்கள். அதுக்காக ஸ்தோத்திரம் சொல்கிறோம். அன்று சாலமோன் ஞானி பிரதிஷ்டை செய்த போது ஆண்டவரே எப்படி மேகஸ்தம்பத்தினால் இறங்கியதோ அதே போல இந்த வேளையில் இறங்கி அபிஷேகித்து ஆசீர்வதித்து நாங்கள் ஒவ்வொருவரும் பிரகாசத்தோடு செல்ல மகிமைப்படுத்த வேண்டுமாய் சொல்கிறோம். இதற்காக உழைத்த விசுவாச பிள்ளைகளை அந்த முன்பர்களை தீர்க்கமார்களை ஆசீர்வதிக்க வேண்டுமாய் சொல்கிறோம். லாட்சிகளாக உழைத்த ஆண்டவரை போதைகளை பார்த்து இருக்கிறோம். ஒவ்வொரு குடும்பங்களையும் பேய்பேராய் தனித்தனியாய் எங்கெங்கும் இருந்திருக்கிறார்களோ ஆண்டவரை அவர்களை கொண்டோம். ஒருவேளை மறுத்து போன போதைகள் உண்டு என்று சொன்னால் அந்த குடும்பத்தை என் தேவன் ஆசிரியர்கள் காத்துக்கொள்ள வேண்டுமாய் சொல்கிறோம். இந்த திருச்சபைக்காய் அவர்கள் உழைத்த உழைப்பு வீண் போகாதபடி ஆண்டவரை நீ பாதுகாத்துக் கொள்கிறார்கள். அதே போல இந்த பள்ளியை சார்ந்து இருக்கிறபடியினால் பள்ளியில் இருந்த முதல்வர்களை பார்த்திருக்கிற சுவாமி ஒவ்வொருவரும் இந்த சபைக்கு தூணும் ஆரம்பமாக இருந்ததற்காக நன்றி செலுத்துகிறோம். இங்கே இருக்கக்கூடிய இப்பொழுது இருக்கக்கூடிய பள்ளி முதல்வரும் ஆண்டவருக்கு உதவியாக மகிமைப்படுத்த வேண்டும் சொல்கிறோம். ஆசிரியர்களுக்கு விசேஷமாய் இந்த நாளிலே ஆண்டவருடைய பிரச்சனை எங்களோடு கிடந்தது. உண்மையாகவே தேவனுடைய வழிநடத்தலை நாங்கள் உணர்ந்தோம் என்ற நிச்சயத்தோடு நாங்கள் கடந்து செல்ல மகிமைப்படுத்த வேண்டும் சொல்கிறோம். எல்லாவற்றுக்கும் மேலான கர்த்தாவே ஆத்மாக்களை ஆதாயப்படுத்துகிறவர்கள் ஞானமுள்ளவன் என்று வேதவசனம் சொல்லுகிறது போல ஆண்டவரே இந்த திருச்சபை விசுவாசிகளும் போதகரும் மாறி இணைந்து விட்டார்கள். அநேக ஆத்மாக்களை ஆதாயப்படுத்திக் கொள்ள கிருபை செய்ய வேண்டுமாய் சொல்கிறோம். இந்த மூவருடைய எண்ணத்தை போல இந்த ஆலயம் நிரம்பி வழியை மகிமைப்படுத்த வேண்டுமாய் சொல்கிறோம். கர்த்தாவே இதோ இந்த உலகம் காண்பித்து சொல்ல ஒவ்வொரு ஆலயத்தையும் என் தேவன் ஆசீர்வதித்தாங்க. ஒவ்வொரு ஊழியக்காரங்களை ஆசீர்வதிங்க. உங்கள் தலைவர்களை ஆசீர்வதிங்க. விசேஷமா இந்த நாளில எங்களோடு கூட பங்கு கொள்ள வந்துள்ள யூனியன் தலைவர்களையும் அபிஷேகித்து ஆசீர்வதித்து மகிமைப்படுத்த வேண்டும் சொல்கிறோம். தொடர்ந்து பேசுகிறோம். இந்த இரவு எங்களோடு தங்கும் நல்ல நித்திரை காலங்களை சுகத்துவதற்கு இந்த நாளும் கொண்டு கொள்வோம். ஆலய பிரகாரங்களை கற்கிறோம். அவனுடைய வார்த்தைகளை நாங்கள் கேட்டு பலப்படவும் திரும்ப செய்ய வேண்டும். அதனால ஜெபிக்கிறோம். ஜீவனுடைய நல்ல பிதாவே. ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. என் முழுமையை நாமத்தை ஸ்தோத்திரி. ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியாருடைய அன்பின் ஐக்கியமும் சிநேகமும் பாதுகாப்பும் வழிநடத்துகிறோம். இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நாம் இருவருக்கு
நாமம் பயணிப்பதற்காக உங்கள் யாவருக்கும் நம்முடைய வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளிலே வந்து இந்த ஆராதனை லோகத்துவ சேர்ந்து எங்களுடைய சுப்பிரமணிய திருச்சபின் லோகத்துவ இணைந்து நீங்கள் ஆராதனை செய்வதற்காக நன்றி செய்கிறேன். இதை பங்கு பெற்ற ஒவ்வொருவரையும் உங்களுக்காக ஒரு சிறிய சிற்றுண்டி ஆயத்தப்பட்டிருக்கிறது. நீங்கள் யாவரும் அதை உட்கொண்டு சந்தோஷமாக நாளை காலையிலே நமக்கு அவனை ஓய்வு நாள் நிகழ்ச்சிகள் இருக்கிறது. ஓய்வு நாள் பானம் இன்னுமாக தெய்வீக ஆராதனை வழக்கம் போல நடக்கும். அது சரியாக 9:30 மணிக்கு நமக்கு சாங் சர்வீஸ் ஆரம்பிக்கப்படும் என்பதை நான் கவனிக்கிறேன். யாரும் சீக்கிரமாக நீங்கள் பண்ணி ஆலயத்துக்கு போவோம். வாருங்கள். அப்பொழுது எப்படி ரொம்ப மனமகிழ்ச்சியா இருக்குன்னு சொல்லி தாவீது சொல்லும்போது மனமகிழ்ச்சியோட வாருங்கள். நாளைய தினத்திலே ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெறுகிறார்கள். ஒரே ஒரு ரிக்வெஸ்ட் என்னன்னு சொன்னா, சாப்பாடை வாங்கிட்டு மேல தவிர நமக்கு இடங்கள் இருக்குது, சேர் இருக்குது. அங்க நீங்க உங்களுக்கு சாப்பிடலாம், சந்தோஷமாக உங்களுடைய உணவை உட்கொள்ளலாம். உங்களுடைய வேஸ்ட் பேப்பரை மாத்திரம் தயவு செய்து டஸ்ட்பின்ல நீங்க போடுங்க. பிளேட்ல தயவு செய்து நமக்கு நிறைய இடங்கள் இல்லை, நம்ம எங்கேயும் அங்கங்கே வச்சு போகக்கூடாது. அதை உலகம் திறந்து மாத்திரைகள் அதை வைத்து சொல்லும்படியாக போய் நான் கேட்கிறேன்.